ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சீஸ் பால் தான் செய்ய போகிறோம். இப்போது இது வந்து நம்ம புதுசாக ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆயிலே இல்லாமல் எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கார்ன் ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. தென் ஒரு 3/4 கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் தேவைப்படும் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் கொத்தமல்லி தழை, மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 2, கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்கேன். இது வந்து இது கூட நீங்கள் கேப்சிகம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது முதல்ல எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், தென் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்ன் கூட. இது மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கப்பு வந்து நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரவையில் வந்து ஒரு 3/4 கப்பு மட்டும் நம்ம போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நிதின் வந்துட்டாரு. ஸோ நிதின் இப்போ மிக்ஸ் பண்ணுவான். மிக்ஸ் பண்ண நிதின் பாருங்க, ஒரு பிம்பிள் வந்துருச்சு. பெரிய பையன் ஆகிட்டான் நிதின். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலாவில் எப்படி பண்ணணும்? இப்படி வச்சிடலாம். சரியா? இது கூட கொஞ்சமா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம். காரம் வேணுமா வேண்டாமா? இருக்கட்டுமா? ஸோ ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இது கூடவே வந்து இந்த சிலிக்கான் பிளேட்டு, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சீஸ் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம என்ன பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே வந்து இந்த மொசரெல்லா சீஸ் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு சீஸ் பால்ஸாக வந்து இந்த சிலிக்கான் ட்ரேயில் வச்சிடலாம். இந்த சிலிக்கான் ட்ரேவை தான் வந்து நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு குக் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏர் ஃப்ரையரில் இது மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த சிலிக்கான் பிளேட் வைக்கணும். அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த சீஸ் பால்ஸ் எல்லாமே வந்து உள்ளே அடுக்கியாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, ஆயில் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் மேபி ஆயில் இது மாதிரி கோட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட குக் பண்ணலாம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு ஆயில் வேணுமோ, ரொம்ப லிமிட்டடாக தான் எடுக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் தான் உங்களுக்கு நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து டெம்பரேச்சர் நம்ம அங்கே இதில் செட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை வந்து அப்படியே உள்ளே தள்ளிடலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 200 டிகிரியில் வந்து நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஹீட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ 200 டிகிரிஸ் வச்சுக்கலாம் ஹையஸ்ட்டு வச்சுட்டு. இது வந்து மினிட்ஸ் கணக்கு தான். 10 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. எங்கே ஆனாச்சு? ஆக்சுவலா யூடியூப்ல காட்டுற மாதிரி எல்லாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வரல. நம்ம எப்படி ஆயில்ல ஃப்ரை பண்ணோம். ஆனா சில பேர் எல்லாம் காட்டுறாங்க அந்த மாதிரி. இது இவ்வளவுதான் செக் பண்ணலாம் இருங்க. இது இவ்வளவுதான் வந்திருக்கு. எதுக்கும் நம்ம ஒரே ஒரு பீஸ் எடுத்து வச்சு பார்க்கலாம். சூடா இருக்கு பார்க்கலாம். சீஸ் மெல்ட் ஆயிருக்கான்னு பாரு. ஆயிருக்கா? சீஸ் மெல்ட் ஆயிருக்கு. அப்படி வெந்திருக்கா தெரியல. டெஸ்டிங் இங்கே ஒரு ஆள் இருக்கு. ரேட் இருக்கு, டெஸ்டிங் ரேட் இதெல்லாம் எடுக்காது. அதை சாப்பிட்டு சொல்லுங்க. நாங்கள் வந்து இது ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும்னு நினச்சோம். பட் குக் ஆகலை. ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு.
மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம். பட் இப்போ யூடியூப்லலாம் காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌனாக எப்படி டீப் ஃப்ரை பண்ணால் வரும் அந்த மாதிரி வரல. இதுதான் ஆக்சுவல் கலர் வந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நித்தின் ஓப்பன். சூடாக இருக்கா? எப்படி இருக்கு சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. உள்ள சீஸ் இருக்கு. நிறைய இருக்கு. பார்த்து சூடாக இருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.